வார்த்தைக்கு சொல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே இயேசு யாருக்காக காயப்பட்டார்? இயேசு யாருக்காக அவர் நொறுக்கப்பட்டார்? இயேசு யாருக்காக அவர் தண்டிக்கப்பட்டார்? அவர் யாருக்காக அவர் காயப்பட்டார் என்றால், யாருக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்றால், நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், அவரும் தண்டிக்கப்பட்டு நாமும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த கால பாவத்துக்காக, கடந்த கால அக்கிரமங்களுக்காக, கடந்த கால மீறுதலுக்காக இன்றைக்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சிலருக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு, சிலருக்குள்ள ஒரு பெரிய பயம். கடந்த கால பாவத்துக்காக, கடந்த கால மீறுதலுக்காக, கடந்த கால கீழ்ப்படியாமைக்காக கர்த்தர் குறி வச்சு பூத கண்ணாடி போட்டு வச்சு அவரை அடிச்சு வெளுத்துருவாரோ, லாரியை பிடிச்சு தள்ளி விட்டு நம்மளை மண்டையை உடைச்சு விட்டுருவாரோ என்ற ஒரு பயம் இருந்து வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவன் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தண்டித்து விட்டார். யாருக்காக தண்டித்து விட்டார்? நமக்காக தண்டித்து விட்டார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில் தண்டித்து விட்டார். இன்றைக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? தண்டிக்க மாட்டார். நம்முடைய தேவன் தண்டிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். ஆமென். எல்லா கரங்களையும் சொல்லுவோம். என்னுடைய தேவன் என்னை தண்டிக்கிற தேவன் அல்ல, என்னுடைய தேவன் என்னை அடிக்கிற தேவன் அல்ல, என்னுடைய தேவன் என்னை மன்னிக்கிற தேவன். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் விடுதலையோடு வாழலாம், சமாதானத்தோடு வாழலாம், சந்தோஷத்தோடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடு வாழலாம், எந்த பயமும் இல்லாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ரட்சகராக நீங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தண்டிக்கப்பட்டீர். கர்த்தாவே தகப்பனே, என் உள்ளத்திலே வார், என்னுடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பாவத்தை மன்னிப்பார், அக்கிரமங்களை மன்னிப்பார், மீறுதல்களை மன்னிப்பார், ரத்தத்தினாலே கழுவி எடுப்பார், நம்முடைய பிள்ளையாக நிறுத்துவார், உங்களை வாழ வைப்பார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நன்மைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம், இதை குறித்து நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை என்ன செய்கிறது? உற்பத்தி பண்ணுகிறது.
தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை கொடுக்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே 2 விதமான வித்தை குறித்து நாம் பார்த்தோம். 2 விதமான பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு விதையிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு விதையின் தரத்தை பொறுத்துதான் கனியின் தரமும் இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, விதையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. ஆமென். தேவ வசனத்தினாலே மறுபடியும் என்ன செய்திருக்கிறீர்களே? பிறந்திருக்கிறீர்களே. அப்ப ஒரு மனுஷன் 2 முறை பிறக்க வேண்டும். அதை குறித்து நாம் தெளிவாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஒன்று தாயின் வயிற்றிலே பிறக்க வேண்டும், இரண்டாவதாக ஆவியிலே மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். ஆவியிலே மறுபடியும் பிறப்பதை குறித்து தான் சத்தியவேதம் தெளிவாய் போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நான் கழுத்துல சில்வர் டாலர் போட்டிருக்கிறதுனால நான் மறுபடியும் பிறந்துட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. எனக்கு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாங்க எங்க அப்பாவும் அம்மாவும், அதனால நான் மறுபடியும் பிறந்துட்டேன் அர்த்தம் கிடையாது. எங்க வீட்டுல இயேசுநாதர் போட்டோ வச்சிருக்கிறோம், அதனால நான் மறுபடியும் பிறந்துட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? மறுபடியும் பிறப்பது என்பது அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய, தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே, மறுபடியும் பிறந்தீர்களே என்று தெளிவாய் சொல்லுகிறது. இதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? அடுத்த வாரத்தில் சில உதாரணங்களை எடுத்து உங்களுக்கு என்ன செய்ய போறேன், நான் காண்பிக்க போகிறேன் என்பதை குறித்து நான் சொன்னேன். நிக்கதேமு என்கிற ஒரு போதகன் அவன் சபையிலே ஃபாதரா இருக்கிறான். அதான் நீங்க கவனிக்க வேண்டும். போதகனா இருக்கிறான். அவனுக்கே தெரியல மறுபடியும் பிறக்குதுன்னா என்னன்னு. மறுபடியும் பிறக்குதுன்னா எவ்வளவு நாள் எந்திரிச்சு நின்னாங்க ஆளு சர்ச்சில் ஊழியெல்லாம் செய்யறாரு. ஆனா மறுபடியும் அவனே பிறக்கல. மறுபடியும் பிறக்குதுன்னா என்னன்னு அவனுக்கே தெரியல. அதனால அவன் என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர்கிட்ட மறுபடியும் பிறக்குதுன்னா என்ன ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறான். எத்தனை வருஷமா ஊழியக்காரனா இருக்கிறான் பாருங்க. இவ்வளவு வருஷமா ஊழியக்காரனா இருந்து மறுபடியும் என்ன செய்யல? பிறக்கல. அதான் சொன்னேன். இப்ப அதனாலதான் இப்ப நான் சொன்னேன், என் கழுத்துல நான் சில்வர் டாலர் போட்டிருக்கிறதுனால நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. எங்க வீட்டுல 4 பைபிள் வச்சிருக்கிறோம்யா. எங்க வீட்டுக்குள்ள பாருங்க 100 வசனம் ஒட்டி வச்சிருக்கிறோம். கண்ணாடி சவரே தெரியாது. அப்படின்றதுனால நான் மறுபடியும் பிறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதை குறித்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நான் பார்க்க போகிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எங்க தாத்தா தான் சர்ச்சுக்கு கோயில் மணி வாங்கி கொடுத்தாரு. எங்க தாத்தா தான் சர்ச்சுக்கு மணி வாங்கி கொடுத்தாரு. அவர் சர்ச்சுக்கு மணி வாங்கி கொடுத்ததுனால அவர் மறுபடியும் பிறந்துட்டார் அர்த்தம் கிடையாது. சர்ச்சுக்கு மணி வாங்கி கொடுத்துட்டாருனால பரலோகத்துக்குள்ள பிரவேசித்திட முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது? பிரவேசித்திட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நான் பார்த்தோம், சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப வசனத்தை பாருங்க, ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்க, சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கிறாங்க. அதை நாம் இருதயத்துல ஏற்றுக்கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தை நம்முடைய ஆவியிலே விழும் பொழுது அங்கே அந்த வார்த்தை நம்மை மறுபடியும் என்ன செய்கிறது?
ஜெனிப்பிக்கிறது, பிறப்பிக்கிறது, புது சிருஷ்டிப்பை அடைகிறோம். அதைத்தான் சத்தியவேத மறுபிறப்பு, புது சிருஷ்டிப்பு, ரட்சிப்பு, மீட்பு என்ற இப்படி எல்லாம் விவரித்து நமக்கு போதிக்கிறது. எத்தனை மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்னா சிலருக்கு சந்தேகம் வந்துடும், சிலருக்கு சந்தேகம் வந்துடும், மறுபடியும் பிறந்திருக்குமா பிறக்கலையா அப்படின்னு. அதனால இதெல்லாம் ரொம்ப தெளிவாய் நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை என்ன செய்கிறது? அளிக்கிறது. ஆமென். ஓகே, சத்தியவேதத்துல இந்த உதாரணத்தை இன்றைக்கு நாம் பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யார் இருந்தான்? பரிசேயன் ஒருவன் இருந்தான். பரிசேயன் என்றால் யார்? பரிசேயன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை கற்று தேறினவன். இவன் ஒரு யூதன். இவன் ஆபிரகாமுடைய பேரன், ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாமுடைய சந்ததியான். யூதர்களிலே பலவிதமான பிரிவினர்கள் இருந்தார்கள். சதிசெயர்கள், பரிசேயர்கள், இப்படி பலவிதமான ஆட்கள் இருந்தார்கள். இவன் யாருன்னா ஒரு பரிசேயன். அப்ப யூதர்களுக்குள்ளே பரிசேயனாயிருந்த ஒருவன் ராக்காலத்திலே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே வருகிறான். 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, எப்ப வந்து? ராத்திரியில வர்றான். ஒருவேளை 2 மணிக்கு வந்தாலும் தெரியல, நைட்ல ஒருவேளை 12 மணிக்கு வந்தாலும் தெரியல. ஏன் 2 மணிக்கு வரணும்? ஏன் 1 மணிக்கு நைட்ல வரணும்? அப்படின்னா பயம். என்ன பயம்? என்ன பயம்? யூத மதத்துக்கு பயம். யூத மதத்துக்கு பயம். யூத மதத்தினுடைய கட்டுப்பாடுகள், யூத மதத்தினுடைய சட்டதிட்டங்கள், அதுக்கு பயம். அதுக்கு பயந்துட்டு தான் எப்ப வர்றான்? பகல்ல வந்தா யூதரெல்லாம் பிடிச்சி நம்மளை சிறுவிலையில அறுத்து போட்டுருவாங்க, நம்மளை கல்லறிஞ்சே கொண்டுருவாங்க. எப்படி நீ ஏசுநாட்ட போச்சு, ஏசு கிறிஸ்து போய் எப்படி நீ இப்படிலாம் பேச போச்சுன்னு சொல்லி நம்மளை ஒருவேளை போட்டாலும் போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் எப்ப வர்றான்? ராத்திரியில வர்றான். இன்னைக்கு பாருங்க சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, சீக்ரெட் கிறிஸ்டின். ஒருத்தர் கேட்கிறாரு, அது சீக்ரெட் கிறிஸ்டின், ரகசிய கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் அப்படி கிறிஸ்தவன் இருக்கிறானா கேட்கிறாரு. நான் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சர்ச்சுக்கு போயிட்டு ஓடி வந்துடுவேன். வீட்டில் பார்த்தாங்கன்னா போட்டு தெரியுவாங்க. ரைட், வாசிக்கிறீங்க அப்படிங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ சொல்லுகிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ராத்திரி கவனிக்கணும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவன் சொல்றான், வேற வேற தேவையில்லாத மற்ற காரியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை, அது வேற ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு யூத மத போதகனை பார்த்து, ஒரு சபையினுடைய தலைவனை பார்த்து, அநேக வருடங்களாக அங்க போதகனா இருக்கிற அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடியும் என்ன செய்யணும்? அப்ப மறுபடியும் பறக்காம எவ்வளவு ஊழியக்காரனா இருந்தானா? மறுபடியும் பறக்காம எவ்வளவு பாஸ்டர் இருந்தார் ஐயா? இருந்திருக்கிறாருங்க. இருக்க முடியுமா? இருக்க முடியும், இருக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்க முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கலாம் முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவன் இடத்துல சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு நிக்கதேமு, அதற்கு சொல்றான், அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? எப்படி? இவனுக்கு கிட்டத்தட்ட சொல்றாங்க 40 வயசுக்கு மேல, 45 வயசுக்கு மேல, கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்கி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி அவன் பிறக்க முடியும்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ?
ஏன்றா என்ன மாதிரி வேலை செய்து பாருங்க புத்தி உனக்கு. அப்பா ஏற்கனவே உங்க அம்மா அந்த சின்ன சிசுவா இருந்தப்ப உன்னை பெத்தப்ப அவங்க பட்ட பாடு பெரிய பாடு. இனிமேல் உன்னை மறுபடியும் வயிற்றுக்குள்ள அனுப்பி உள்ள உட்கார வச்சு வெளியே கொண்டு வந்தா என்னப்பா ஆகுது? யூத மத போதவனா இருக்கிற, ஒரு சர்ச்சில் ஃபாதரா இருக்கிற, பாஸ்டரா இருக்கிற, இது விளங்க மாட்டேங்குது உனக்கு. விளங்கல பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? விளங்கல பாருங்க. இது விளங்கல பாருங்க. வாசிக்கிற 5 வசனத்தை 6 வசனத்தை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆன்சர் பண்றாரு. முதல்ல சொல்லிட்டாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லிட்டாரு. அது அவனுக்கு விளங்கல. மறுபடியும் வர்றாரு. மறுபடியும் என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்டா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டா என்று சொல்லுகிறார். அது விளங்கல அவனுக்கு. அதுவும் அவனுக்கு விளங்கல. அப்புறம் சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், சரீரத்துக்கு பிறக்கிறது சரீரத்தை போல இருக்கும், ஆவியிலே பிறக்கிறது ஆவியை போல. அது விளங்கல அவனுக்கு. இவ்வளவு சொல்லியும் அவனுக்கு என்ன செய்யலாது? விளங்கல. அப்ப இயேசுங்க என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றார். இதை விளக்கி சொல்கிறேன், கவனியுங்கள். இந்த வசனத்தை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எப்படி என்றால், அதை கவனிங்க. ஜலம் என்பது தண்ணீர் ஞானஸ்தானத்தையும், ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தையும் குறிக்கிறது என்று சிலர் தவறாக இந்த வசனத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதான் கவனிங்க. ஜலம் என்பது தண்ணீருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த ஜலம் என்பது தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம், அதாவது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பதை குறித்து தான் இது பேசுகிறது என்று சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அருமையானவர்களே கவனியுங்கள், இது தவறு. ஏனென்றால் இது அதை குறித்து பேசவில்லை. ஜலம் என்பது தண்ணீர் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. மற்ற இடங்கள்லாம் ஜலம் என்று வரும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஜலம் என்பது வார்த்தை என்ன செய்யல, குறிக்கவில்லை. ஆகவே இது எதை குறித்து பேசுகிறது? கர்த்தர் இங்கே எதை குறித்து பேசுகிறார் என்றால், அருமையானவர்களே கவனியுங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனியுங்கள், இங்கே ஜலம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஜலம் என்பது சரீர பிறப்பை குறிக்கிறது. கவனியுங்கள். எப்படி பாஸ்டர் இது ஜலம் என்பது சரீர பிறப்பை தான் குறிக்கிறதுன்னு எப்படி நீங்க அடிச்சு சொல்றீங்க அப்படின்னா, அடுத்த வசனத்தை சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது. அங்கதான் சொல்ல வரேன். ஜலம் என்பது அப்ப எதை குறிக்குது? மாம்ச பிறப்பை, இந்த சரீர பிறப்பை குறிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னதாக அது எங்க இருக்குது? தண்ணி கூட தான் இருக்குது. எங்க இருக்குது? தண்ணி கூட சொல்றாங்க. தண்ணி கூட உடஞ்ச உடனே எது வெளியே வந்துருச்சு? அதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஒரு மனுஷன் 2 முறை பிறக்கணும். ஒன்று தாய் வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டும், இரண்டாவதாக ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று இயேசு என்ன செய்கிறார் சொல்லுகிறாரு. இதுதான் யாருக்கு விளங்கல? நமக்கு விளங்கல, நிக்கதேமுக்கு விளங்கல. நிக்கதேமுக்கும் என்ன செய்யல? விளங்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, நீ ஏற்கனவே ஜலத்தினால பிறந்துச்ச. நிக்கதேமுவே, நீ ஏற்கனவே எங்க பிறந்துச்ச? தாய் வயிற்றிலிருந்து, ஜலத்திலிருந்து என்ன செஞ்சுட்ட? நீ
பிறந்துட்ட, இப்ப ஆவியினாலே பிறக்க வேண்டும், ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று செய்கிறார் இயேசு இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ ஆவியிலே பிறந்தால்தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். இதுதான் இவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இப்ப விளங்க மாட்டேங்குது. அப்போ ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இங்க இருக்கிற எத்தனை பேரு ஜலத்துக்கும் பிறந்திருக்கிறீங்க, ஆவியிலும் பிறந்திருக்கிறீங்க? நல்லா யோசிச்சு சொல்லணும். கை தூக்குறது பெரிய விஷயம் கிடையாது. சிலருக்கு கை வர மாட்டேங்குது, பயமா இருக்குது, ஒருவேளை தப்பா ஆயிடுமோ அப்படின்ட்டு. நான் 2 முறை பிறந்திருக்கிறேன். ஒன்று எங்க தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்திருக்கிறேன், 2வதாக நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? தாயின் வயிற்றில பிறந்தது நிச்சயம், நான் மறுபடியும் ஆவியிலே பிறந்தது நிச்சயம். இப்ப கண்ண மூடுனா கூட எங்க போயிருவேன் நானு. ஆனால் இங்க கவனிக்க வேண்டும், இயேசு இங்கே சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான் என்று சொல்லல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலும் ஒன்றுதான், பரலோக ராஜ்யம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா பரலோகம் என்பது வேற. கவனிங்க, பரலோகம் என்பது அங்கே தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பட்டணம், அந்த சிட்டி. தேவனுடைய ராஜ்யம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய ராஜ்யமாகும். அப்ப ஒரு மனிதன், ஒரு மனுஷி 2 முறை பிறக்க வேண்டும். ஒன்று ஜலத்தினாலே பிறக்க வேண்டும், இன்னொன்று ஆவியினாலே பிறக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் எதனால அவங்க பிறந்திருக்கிறாங்க? ஜலத்தினால பிறந்திருக்கிறாங்க. ஆவியினால என்ன செய்யல? இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எதுல பிறந்திருக்கிறாங்க? ஜலத்தினால பிறந்திருக்கிறாங்க. ஆனா ஆவியினால பிறந்திருக்காங்களா? தெரியல. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், என்னன்னா நான் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறேன், ஆவியினாலும் பிறந்திருக்கிறேன். இப்ப ஜலத்தினாலே பிறந்த ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும் ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்ப நிக்கதேமிடத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ மாம்சத்தினால் பிறந்து விட்டாய், இப்பொழுது ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லி இவனுக்கு என்ன செய்யல? விளங்கல. எனவே ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். இப்ப இவ்வளவு சொல்லி இவனை விளங்கல என்று சொல்லி இப்ப இவனுக்கு ஒரு உதாரணத்தை செய்யறாரு, கொடுக்கிறாரு. வாசிக்கிறீங்க அந்த உதாரணத்தை 7ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும், ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்படியே இருக்கிறான் என்றார். இங்கே காற்றை உதாரணமாக ஆண்டவர் சொல்லுகிறார். காற்று வீசும்போது காற்றை கண்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய சத்தத்தை கேட்க முடியும், அதனுடைய செயல்பாடுகளை என்ன செய்ய முடியும்? நாம் பார்க்க முடியும். காற்று வீசும்போது மரம் அசையுது, செடி அசையுது, தலைமுடி பறக்குது, வீட்டில் காய போடுற துணியெல்லாம் காற்று வீசுது அப்படின்றோம். காத்த கண்ணால பாத்தீங்களா? காற்று என்ன கலர் தெரியுமா? ஊதா கலரா, ரெட் கலரா தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆனா காற்று வீசுறத உணர முடியுது இல்லையா? எல்லாம் தெரியுங்களா? 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லுகிறான். காற்று சொல்லிட்டு இப்ப ஆவிக்கு வர்றாரு. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அப்படியே
இருக்கிறான் என்று. அப்ப ஆவியிலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றால் எப்படியே இருக்கிறான்? அதனுடைய அர்த்தம் என்ன? அருமையானவர்களே கவனியுங்கள். காற்று வீசும் போது எப்படி இந்த மரம் அசைதோ, இந்த செடி கொடியெல்லாம் அசைதோ, அதெல்லாம் பார்க்க முடியுதோ, அதை போலவே ஆவியிலே பிறந்தவனை பார்த்தாலே தெரியும். வித்தியாசம் என்ன செய்யும்? தெரியும். ஆவியிலே பிறக்காதவனுக்கும் ஆவியிலே பிறந்தவனுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவன் நடக்கிற ஸ்டைல வச்சே தெரியும், அவன் வாழ்ற வாழ்க்கையை வச்சே தெரியும், அவன் பேசுற பேச்ச வச்சே தெரியும் இவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். எத்தனை புரிகிறது? ஆமென். மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்பது டோட்டலா தெரியுது. சில உதாரணம் காமிச்சேன் இல்லையா? இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டோட்டல் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாங்க, குடிக்கிறத விட்டுருவான், அந்த பக்கமே போக மாட்டான், அசுத்தமான காரியங்களை ஈடுபடவே மாட்டான். இந்த வசனம் உள்ள போய் அவனை மறுபடியும் பிறக்க வச்ச உடனே டோட்டல் ஆளை என்ன செஞ்சிருது? மாத்திடுது. சில ஆள் கேட்கிறாங்க, என்னை ஆளை மாத்திருக்கு. நாங்க என்ன மாத்தினோம்? கர்த்தருடைய வார்த்தை அவன் என்ன செஞ்சிருக்குது? மாத்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குள்ளே விழுந்தது, வித்தை போல விதையை போல கர்த்தருடைய வார்த்தை அவங்களை மறுபடியும் செய்திருக்கிறது, பிறக்க வைத்திருக்கிறது. அப்ப காற்றை பார்க்க முடியல, காற்று அசைற காரியத்தை என்ன செய்ய முடியுது? காற்று செய்கிற காரியங்கள் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அப்ப இதை போலதான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கு. இதை போன வார்த்தை விலைக்கு சொன்னேன் பாரு. அப்ப மாதிரி புத்தி இருக்கு பாரு. அவனுக்கு தானே பிறந்திருக்கிறாரு, அப்படித்தானே புத்தி இருக்கும். அதே மாதிரி களவாணித்தனம், அதே மாதிரி திருட்டுத்தனம், அதே மாதிரி பார்வை, அதே மாதிரி ஸ்டைல், அதே மாதிரி எல்லாமே என்ன செய்யுது? இருக்குது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? பிறந்திருக்கிறான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். வார்த்தைக்கு பிறந்தவன் வார்த்தை மாதிரி என்ன செய்யறான்? இருக்கிற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தம், வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மை, வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய நீதி எல்லாமே இந்த மனுஷன் மூலம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா ஆளே டோட்டல் என்ன செஞ்சிடறான்? மாறிடுறான். சினிமா திட்டத்துக்கு போக மாட்டேங்கிறான், அசுத்த காரியங்கள் ஈடுபட மாட்டேங்கிறான், கெட்ட காரியங்கள் ஈடுபட மாட்டேங்கிறான், கெட்ட காரியத்திற்கு உழப்ப மாட்டேங்கிறான். அப்ப அதான் சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது வார்த்தையே தெரியும் பாடுறாரு. பார்த்தாவே காட்ட பார்த்துருக்கீங்களா? காத்து செய்யற காரியத்தை பார்த்தா அப்புறம் ரட்சிக்கப்பட்டவனை பார்த்தாவே தெரியுது. ஓ ரைட், இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்க மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. ஆமென். பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது. சில ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், வேற நாடு, வேற லாங்குவேஜ் பேசுறவங்க, வேற மொழி பேசுறவங்க, வேற ஊரு, வேற கலாச்சாரம், ஆனா பார்த்தாவே தெரியுது கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி. முகத்தை பார்த்தாவே ஓய் ஹலோ பானகே நீ மறுபடியும் பிறந்திருக்கீங்களா கேட்டா ஆமா எஸ் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எத்தனை அப்படி பார்த்துருக்கிறீங்க? ஆளை பார்த்தா கருப்பா இருக்கிறாங்க, ஆனா உள்ள ஆவியில மறுபடியும் பிறந்திருக்காங்க. பார்த்தாவே தெரியுது வித்தியாசம். ஓ இது வித்தியாசம் தெரியுது. ஓ ரைட்டு, உள்ள ஆவியில மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியாய் இருக்கும். ஆமென். இவ்வளவு சொல்லியும் ஒரு யூத மதத்து தலைவனுக்கு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கரைச்சு குடிச்சவனுக்கு விளங்கலை. இன்னும் அதை சொல்றாரு, அதை சொல்றாரு, இதை சொல்றாரு, இப்ப காற்ற சொல்றாரு, இதை சொல்றாரு, இதெல்லாம் சொல்லி என்ன தெரியவனுக்கு இன்னமும் விளங்கலை. இப்ப அடுத்து கடைசி ரவுண்டு வர்றாரு. இப்ப கடைசி ரவுண்டு இப்ப யார் விளங்குதான் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க வர்றாரு. அங்க வந்தா என்ன சொல்றாரு? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் எதாயிருந்தோம்? போதகனுக்கு விளங்கல மறுபடியும் பிறக்கிறது. சர்ச்சில் இவ்வளவு நாள் ஃபாதரா இருந்திருக்கிற ஆளு விளங்கல மறுபடியும் பிறக்கிறது குறித்து. இருக்கிறீங்களா? போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான
மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கடைசி ரவுண்டுக்கு வர இப்ப யாரும் ஒன்று கலந்து நான் பார்ப்போம் என்று அருமையை கவனியுங்கள். இங்கே 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மேற்கோள் காண்பித்து இந்த நிக்கதேமுக்கு விளக்கி சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம், அது என்ன வாசிப்போம். என்னாகமம் 21ஆவது அதிகாரம் 5வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த சம்பவத்தை தான் இயேசு கிறிஸ்து அங்க நிக்கதேமுக்கு என்ன செய்றாரு? விளக்கி சொல்லுகிறார். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்காக உயர்த்தப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த சம்பவத்தை எடுத்துதான் இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு என்ன செய்றாரு? மேற்கோள் காண்பித்து சொல்லுகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் பேசினார்கள். அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடித்ததினாலே அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அங்கே மரித்து போனார்கள், செத்து போனார்கள். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினிடத்திலே வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம், விரோதமாய் பேசினோம். எனவே சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்கள்? எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே மோசே ஜனங்களுக்காக என்ன செய்யறான்? விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் மோசேயினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வெண்கலத்தை அக்கினியிலே போட்டு, ஏதோ அக்கினியிலே போட்டு வெண்கல பொருட்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கி அக்கினியில போட்டு அதை என்ன செய்ய உருக்கி அதை அடித்து அதை ஒரு வெண்கல சர்ப்பமாக, ஒரு வெண்கலத்தில் செய்யப்பட்ட பாம்பாக என்ன செய்ய அதை நீ வணைந்து அதை ஒரு கம்பத்தின் மேலே என்ன செய்ய உயர்த்தி வை. இப்பொழுது அந்த கம்பத்தின் மேலே உயர்த்தி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறானோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? பிழைப்பார்கள் என்று மோசேயினிடத்திலே கர்த்தர் சொன்னார். எனவே மோசே இது அப்படி என்ன செய்தான்? அங்கே அவன் செய்தான். அப்படி செய்த பொழுது அநேக ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அன்றைக்கு அவர்கள் பிழைத்தார்கள். இந்த சம்பவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க நிக்கதேமுவிடத்திலே அவர் விளக்கி சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? இதைத்தான் விளக்கி சொல்லுகிறார். சரி, இந்த சம்பவத்துக்கும் இப்ப விஷயத்துக்கு வர கவனிங்க.
இந்த சம்பவத்துக்கும் நிக்கதேமும் மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கவனிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு விளங்கல. சில காரியங்களை விளக்கி சொல்றாரு. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் விளக்கி சொல்றாரு. விளங்கல. அப்புறம் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. காற்றை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அதுவும் விளங்கல. இப்ப கடைசி ரவுண்டுக்கு வர்றாரு. இப்பயாவது விளங்குறாரு பாப்போம் சொல்லிட்டு இப்ப வர்றாரு. இப்ப வரும்பொழுது என்ன சொல்றாரு? சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் வீழ்த்தப்பட்டதை போல மனுஷகுமாரனும் திருத்தொட்டி இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அதை குறித்து சொல்றாரு. நன்றாய் கவனியுங்கள். இந்த சம்பவத்துக்கும் நிக்கதேமு மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த சம்பவத்துக்கு நாம இன்றைக்கு மறுபடியும் பிறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இருக்கிறது. இதை விளக்க சொல்லுகிறேன். கவனியுங்கள். இங்கே இந்த வெண்கல சர்ப்பம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அங்கே மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. உயர்த்தப்பட்ட அந்த கம்பத்தின் மேல் தூக்கி வை என்று சொல்கிறார். அந்த கம்பம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே கடிக்கப்பட்டு விஷம் ஏறி அநேக ஜனங்கள் மரித்தார்கள். அந்த விஷம் எதுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், பாவத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பாம்பின் விஷம் நீங்கி அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். இதை போலத்தான் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, பாவம் என்கிற விஷம் நீங்கி அவன் மறுபடியும் ஆவியிலே பிறக்கிறான். அவன் ஆவியில மறுபடியும் செய்யப்படுகிறான், சிருஷ்டிக்கப்படுகிறான், அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே விளக்கி சொல்றாரு. நீ மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறக்கணும்னா ஏதோ கழுத்துல சில்வர் டாலர் போட்டனால நீ மறுபடியும் பிறந்துட முடியாது. நீ ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறனால மறுபடியும் பிறந்தா என்பது அர்த்தம் கிடையாது. நீ யூத மதத்துல போதகனா இருக்கிறதுனால, நீ சர்ச்சில் ஒரு ஃபாதரா இருக்கிறதுனால, பாஸ்டரா இருக்கிறதுனால நீ மறுபடியும் பிறந்தா என்பது அர்த்தம் கிடையாது. உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை உள்ளத்திலே அழைக்கும் பொழுது ஆவியிலே மறுபடியும் நீ பிறக்கிறாய். புரிகிறது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஒரு நபர், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் 2 முறை பிறக்க வேண்டும். ஒன்று ஜலத்தினாலே, இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நிச்சயமாக ஜலத்தினால் பிறந்துட்டாங்க. தாய் வயிற்றுல இருந்து என்ன செஞ்சாச்சு? பிறந்தாச்சு. ஆவியிலே பிறந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இதற்கு விலைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை நோக்கி பார்த்தவன் அவன் பிழைப்பான். எங்கே பிழைப்பான்? ஆவியிலே பிழைப்பான், ஆவியிலே வாழ்வடைவான். ஆமென். அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆவியிலே மறுபிறப்பை அடைகிறோம். நாம் மறுபடியும் ஆவியிலே பிறக்கிறோம். இதைத்தான் சத்திய வேதம் ரட்சிப்பு, புது சிருஷ்டிப்பு, மறுபிறப்பு, மீட்பு என்றெல்லாம் என்ன செய்கிறது? போதிக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 2வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை கொடுக்கிறது. எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க மறுபடியும் பிறந்தாச்சு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாச்சு. எல்லாரும் இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவேளை பிரவேசிக்கல அப்படின்னா இப்பொழுதே ரட்சணியினால், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுது இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் சொன்னால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்வீர்கள்? பிரவேசிப்பீர்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை நோக்கி பார்க்கிறவன் மறுபடியும் பிறக்கிறான். எங்கே மறுபடியும் பிறக்கிறான்? ஆவி மனிதனிலே, உள்ளான மனிதனிலே மறுபடியும் என்ன செய்யறான்? பிறக்கிறான். எத்தனை மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? நிச்சயம் இருக்குதா? கிளியர் ஆயிடுச்சா? ஆமே. அதுல ஒரு வார்த்தை கேளுங்க, மறுபடியும் பிறந்திருக்கீங்க. முகத்தை பார்த்து கேளுங்க. ஏன்னா காசு பணமா? கையை பிடிங்க, முதல்ல கையை பிடிங்க. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கன்ற நிச்சயம் இருக்குதா? ஆமே. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் மறுபடியும் என்ன செய்யறான்? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் என்ன செய்யறான்? அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் அங்கே எங்கேயும் தட்டி விட்டு அப்படியே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு அப்படி வைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு காருகள்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் விடுவாங்க சர்வீஸ்க்கு. அங்கே டிங்கர் இருப்பாரு, பொண்ணு தட்டி கிட்டி லப்பங்க தடவி பெயிண்ட் எல்லாம் தடவி அப்படி புதுசா மாதிரி பாட்டுவாரு. ரட்சிப்பு என்பது அது கிடையாது. ரட்சிப்பு என்பது கத்திர அங்கேயே லேச தட்டி கிட்டி சரி பண்ணி ரைட் வா ரைட், அது கிடையாது ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது டோட்டலா ஆவியை மாற்றுகிறது. ஆவி மனிதர்கள டோட்டலா ஒரு மாற்றம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. கர்த்தர் அங்கங்கே தட்டி விட்டு லப்பம் பூசி விட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு ரசிக்கப்பட்டப்பா அப்படின்லாம் சொல்லல. ரட்சிப்பு என்பது உள்ளே ஆவியிலே என்ன செய்கிறது? அந்த பழைய இருதயத்தை எப்படி எடுத்துட்டு புது இருதயத்தை உள்ள வைக்கிறது. ஆமென். அதுதான் என்னது? ரட்சிப்பாகும். உள்ளே ஆவி மனிதனிலே டோட்டலாக மாறுகிற ஒரு நிலைதான் எது? ரட்சிப்பாகும். கர்த்தர் டோட்டலா ஆடவே செஞ்சிருக்கிறவங்கள உள்ளத்துல மாத்தி இருக்கிறார். இப்ப இந்த வெளிச்சம் வரணும். உள்ள இந்த வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு அந்த வெளிச்சத்தின் பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாழ ஆரம்பிக்கணும். இதைத்தான் போன வாரத்தில் நான் சொன்னேன். இன்னைக்கு ஏன் சில கிறிஸ்தவ விசுவாசி தாறுமாறா வாழ்றாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பட்டிருக்கிறாங்க, அபிஷேகம் பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாச்சு, இன்னைக்கு கண்ண முடனா கூட பரலோகம் போவாங்க. ஆனா கூட எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படி இருக்கிறாங்க? இது அடுத்த வாரத்தில் இதை குறித்து ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்ற சந்தேகம் நமக்கே வந்துடும். திருவிழா பண்ற ரவுடித்தனத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துருவாங்க? ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துருவாங்க? சர்ச்சுக்கு வந்துருவாங்க, முக்காட போட்டுருவாங்க, அடையா அப்பா நோய்ட்டுல இருப்பாங்க, இப்படி வெள்ள வெள்ளையிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம், திங்கக்கிழமை காலையில கருப்பு ட்ரெஸ். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருப்பாங்க? வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. திங்கக்கிழமை ஆச்சுன்னா சனிக்கிழமை வரைக்கும் சொல்றது புரியும் நினைக்கிறேன். வாழ்ற வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. நமக்கு சந்தேகம், ரசிக்கப்பட்டிருக்கானா போகல, பரலோகத்துக்கு போகனா போக மாட்டானா, ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை என்ற சந்தேகம் நமக்கு. இதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம தெளிவாக. அப்ப ரட்சிப்பு என்பது டோட்டலா உள்ள ஆவி மனிதனிலே என்ன செய்யுது? மாறுகிற ஒரு மாற்றம், ஒரு நிலையாகும். அதுதான் ரட்சிப்பு. கத்துறாங்க தட்டி விட்டு பூசி ரைட்டு நான் சரி பண்ணிட்டேன் போ அப்படி இல்லை. டோட்டலா பல இருதயத்தையே பிடிக்க எடுத்துச்சு, புது இருதயத்தையே என்ன செய்யறாருங்க? இப்ப உள்ள நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்கிற அந்த வெளிச்சத்தின் பிரகாரம், வெளிச்சத்தின் அடிப்படையில என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கணும், குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கணும். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகையால் தான் நாங்க எப்பயுமே இந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. எந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. நீ இதை கலட்டு, அதை மாட்டு அப்படின்னு நாங்க இந்த சபையில சொல்றது கிடையவே. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இதை போடு, அதை போடாத அப்படின்னு நாங்க சொல்றது கிடையவே. இதை வை, இதை வைக்காத அப்படின்னு சொல்றது கிடையவே கிடையாது. எத்தனை புரிஞ்சு? புரியல நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலைக்கு சொல்றேன்.
நிக்கிறதுக்கு விலைக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டியது. இந்த நகையெல்லாம் நீ போடாத, இந்த பூவெல்லாம் நீ என்ன செய்யாத, வைக்காத, மூடி கழுத்து மாதிரி எப்படி செய்ய வா அப்படி நாங்க சொல்றது கிடையாது. ஏன் நாங்க சொல்றது கிடையாதுன்னா, இதெல்லாம் வெளியில மாற்றக்கூடிய மாற்றமே தவிர வேற ஒண்ணு கிடையவே. உள்ள ஆவியில மாற்றம் வரணும். உள்ள ஆவியில மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதை குறித்து தான் இங்க நாங்க பேசுகிறோமே தவிர வெளியில இதை மாத்து, அதை மாத்தி, இதை வைக்காத, அதை வை, இதை வச்சுக்கு, இதை வைக்காத, இப்படி போனா இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை நீ பண்ணேன்னா பரலோகம் போக மாட்டேன், இப்படி நாங்க சொல்றது கிடையவே. இப்படிலாம் சொல்லி மக்களை போட்டு பயமுறுத்துறது கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தலையிடுறது கிடையவே கிடையாது. ஏன் அதுல நான் தலையிடுறது கிடையாதுன்னா, நான் டெய்லர் கடை வச்சு நடத்தல. ஹலோ, நான் என்ன கடை வச்சு நடத்தல? நான் டெய்லர் கடை வச்சு நடத்தல. நான் வந்து சலூன் கடை வச்சு நடத்தல. நான் லாண்ட்ரி கடை வச்சு நடத்தல. நான் ஒரு பாஸ்டர்ங்க, கடவுளுடைய வார்த்தையை நான் போதிக்கிறேன். என்ன பேண்ட் நீளமா இருக்குது அப்படின்னு அந்த பையன்களை போய் கூப்பிட்டு கேட்கறது, என்ன முடி ஒரு மாதிரியா இருக்குது, அவன் அந்த வயசு அப்படி வச்சிருக்கிறேன், என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு அவனே சரி பண்ணிடலாம். இது என்ன பேண்ட் லூஸா இருக்குது, அங்க என்ன டைட்டா இருக்குது, நீ நான் பரவாயில்ல போயா அப்படின்னா நான் சர்ச்சுக்கு வரலான்ட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல என்ன பரவாயில்ல, சர்ச்சுக்கு வரலான்ட்டு போயிருவேன். அது வயசு அவன் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தவறான ட்ரெஸ்லாம் போடுறான்னு சொல்லி நம்ம ஊக்குவிக்கிறது கிடையவே கிடையாது. அதான் ப்ரெசென்டபிளா நான் பார்க்கறதுக்கு அழகா நீட்டா 4 பேர் பார்த்து நல்லா இருக்குமே அப்படி நல்லா போட்டுதான் சொல்றமே தவிர மோசமா போட்டுன்ற ஊக்குவிக்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீ என்ன கலர் துணியெல்லாம் ஊற்றிட்டு வர சர்ச்சுக்கு? நீங்க கர்த்தருடைய பந்தியம் தெரியாதா? அப்பத்திராசை வாங்கணும் தெரியாதா உனக்கு? இன்னைக்கு நீ கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கிற, போ 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 கிளம்பு, உனக்கு கிடையாது, அப்பந்திராசை கிடையாது. உனக்கு இன்னைக்கு அப்பவும் கொடுக்க மாட்டேன். என்ன சைலண்டா இருக்கிறீங்க? திராட்சரசம் கொடுக்க மாட்டேன், போய் நீ வெள்ளை வெள்ளை போட்டு வந்தாங்க உனக்கு. அப்படிலாம் நம்ம போறது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? எங்களுடைய வேலை என்ன? எங்களுடைய வேலை வசனத்தை போதிக்கிற வேலை, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற வேலை. கர்த்தருடைய வசனத்தை போதிக்க 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 இந்த வசனம் உள்ள போய் ஆளவே சரிப்படுத்துது, ஆளவே டோட்டலா மாத்துது. அதனாலதான் சபைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, வாரம் தவறாம வாங்க அப்படி ஏன் சொல்றோம்? வசனத்தை கேட்க கேட்க வசனம் உள்ள போக போக புத்தியவே மாத்துது, பார்வையே மாத்துது, ஆளையே மாத்துது, ஸ்டைலையே மாத்துது, குடும்ப வாழ்க்கையே என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறீங்களா? அதனாலதான் வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், வசனத்துக்கு மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்கணும், வசனத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், வசனத்தை கேட்க வாஞ்சையா இருக்கணும். இன்னைக்கு என்ன அடுத்த வாரம் சேர்த்து கேட்டுக்கலாம், அது சரிப்பட்டு வராது. வாரம் வாரம் கேட்கணும், ஒவ்வொரு முறையும் கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், டெய்லியும் கேட்கணும். கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போய் என்ன செய்யுது? ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ள உண்டாக்குது. வசனத்தை கேட்க கேட்க வசனம் உங்களை என்ன செய்யுது? ஒழுங்குபடுத்துகிறது. வசனம் உங்களை செம்மைப்படுத்துகிறது. வசனம் உங்களை நேரான வழியில என்ன செய்கிறது? நடத்துகிறது. ஆமென். அப்ப ரட்சிப்பு என்பது உள்ளே ஆவியிலே மறுபிறப்பை உண்டாக்குகிற காரியமாய் இருக்கிறது. உள்ளே ஆவியிலே மறுபடியும் பிறப்பதுதான் ரட்சிப்பு ஆகும். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். ரட்சிப்பு என்பது உள்ளே ஆவியிலே மறுபடியும் பிறப்பதாகும். ஆமென். ரட்சிப்பு என்பது என்ன? உள்ள ஆவியில மறுபடியும் பிறப்பதுதான் ரட்சிப்பு. ஆமென். ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிச்சா? இல்ல. உனக்கு ஏதாவது வசனம் வந்துச்சா? வரல. அப்படின்னு நீ என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. ஒண்ணு தரிசனம் வந்திருக்கணும், கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அப்படியே இறங்கி வந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வசனமாதும். இது ரெண்டுமே ஒண்ணு வரலன்னா என்ன கிடையாது? நீ ரட்சிக்கப்படல. அப்படின்னு ஒண்ணு செய். நீ போய் 3 நாள் உபவாசம் போடு. போய் என்ன செய்ய? உபவாசம் போடு. உபவாசம் போட்டா கர்த்தர் உனக்கு ஏதாவது தரிசனத்தை தருவாரு, ஏதாவது வசனத்தை தருவாரு. அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு. தரிசனம் வராதுன்னு நான் சொல்லல, வசனம் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. ரட்சிக்கப்படுறதுக்கு தரிசனம் வந்துதான் செய்யணும், ரட்சிக்கப்படுறது கிடையவே கிடையாது. சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கிறோம்,
சுவிசேஷ வசனத்தை அறிவிக்கும் பொழுது சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வசனமாகிய இருதயத்தில் விடுகிறது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஆவியிலே மறுபடியும் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிறக்கிறார்கள். ஆமென். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா மக்களை போட்டு பாடுபடுத்துறது. பாம்பாட்டி பார்த்துருக்கீங்களா? குரங்காட்டி பார்த்துருக்கீங்களா? ரெண்டுமே நீங்க பார்க்கல அப்படித்தானே? அது இந்த ஊர்ல இருந்துட்டு பாம்பாட்டி குரங்காட்டியும் அந்த பாம்பை எனக்கு குரங்கை படுத்துற பாடு மாதிரி சில பாஸ்டர்கள் மக்களை போட்டு ஆட்டுறது. இதை செய்ய அதை செய்ய அதை பண்ணு இதை பண்ணு இப்படியாக்கும் அப்படியாக்கும். ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் மீட்கப்படுகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே அப்போஸ்தலனாகிய பவுல், வா நடுமுழங்கால் நில்லு, கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுப்பாரு. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு வசனத்தை தருவாரு. போ 3 நாள் உபவாசம் போடு போ அப்படின்னா சொல்லல. அப்படிலாம் சொல்லல. வா மொட்டி போடு, நடுமுழங்கால் நின்று உன் கடந்த கால பாவத்தில் ஒன்று அறிக்கையிடு. உன் கடந்த கால நீ எல்கேஜியில இருந்து 12வது பிறகு செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒன்று என்ன செய்ய அறிக்கையிடு. அப்பதான் நீ என்ன செய்வ? ரட்சிக்கப்படுவன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? வாசிக்கிறேன் 31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய? விசுவாசி. அவ்வளவுதான். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தை ஆண்டவராக அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே அந்த அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தை உள்ளே விழுந்து அங்கே மறுபிறப்பு என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு வேற என்னமோ செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை கரெக்டா இதை மாட்டணும், இதை வைக்கணும், இதை வைக்க அப்படிலாம் கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு ஒன்றே ஒண்ணுதான். என்னன்னா இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே மறுபிறப்பு என்ன செய்கிறது? அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. யாராவது உங்கள்கிட்ட வந்து நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு கேட்டா சொல்லுவீங்களா? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டா சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? எப்படின்னா நான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப நான் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, பூவெல்லாம் வச்சிருக்கிறீங்க, நகையெல்லாம் போட்டிருக்கிறீங்க, அப்ப நீங்க மறுபடியும் பறக்கலையா அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க சில ஆட்கள். மறுபடியும் பறக்கிறதுக்கு இதெல்லாம் கலெக்டர் இதெல்லாம் மாட்டலாம் கிடையவே கிடையாது. இருதயத்திலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மறுபிறப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தேவனே, நன்றி. பிதாவே, இயேசு நாமத்தினுடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ தகப்பனே, நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், இந்த வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம்.
ஓ இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசித்த அந்த நாளிலே கர்த்தாவே, என்னுடைய பழைய இருதயத்தை நீர் எடுத்துவிட்டு புதிய இருதயத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் புதிதாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அங்கங்க ஓட்ட ஓடஸ்ல சரி பண்ணல, டோட்டல் ஆளவே மாற்றி இருக்கிறீர். ஆவி மனிதனிலே, உள்ளான மனிதனிலே. இந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், இந்த மீட்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோமே, அதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக விதமாய் செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.